அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் வந்து எலெக்ஷன் கமிஷனோட எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுக்கான எனுமரேஷன் ஃபார்ம் அதை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க இது எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் பேருங்கிற இடத்துல பேர் போடுங்க, டேட் ஆஃப் பர்த் இடத்துல டேட் ஆஃப் பர்த் போடுங்க அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர இதை வந்து இது சீரியஸ்னஸ் புரியாமல் சாதாரணமாக எல்லாம் ஒரு சில தவறுகளையும் விட்டு வீடியோ போடுறாங்க கவனிக்காமல். ஸோ அந்த தவறுகள்லாம் விடாமல் தெளிவாக உங்களோட வாக்குரிமைகளை பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறத வச்சு அந்த வீடியோவை போடுறேன். அதை பேஸ் பண்ணி ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் இது எங்கேருந்து டேட்டா எடுக்கணும், எந்த டேட்டாவை எடுத்து எங்கே ஃபில்அப் பண்ணணும், சப்போஸ் எந்த டேட்டாவை இருந்தாலும் ஃபில்அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை ரொம்ப தெளிவாக பாருங்கள். குறிப்பாக அதிராமண்ண வாக்காளர்கள் வந்து இந்த ஃபார்மில் 2 வாங்கியிருக்கணும், கையில் 1 தான் வாங்கியிருக்காங்க. ஒன்றில் எம்டியாக கையெழுத்து போட்டு பூத்தில் வேலை ஆஃபீஸர்கிட்டே திருப்பி ஒப்படைச்சிருக்காங்க பிஎல்ஓட்டே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரிஜினலை அக்னாலஜ்மெண்ட்டாக தருவோம் அப்படின்றப்பல சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அதாவது அந்த மாதிரி ஒரு ஃபார்மை மட்டும் வாங்கினவங்க கடைசியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதை கடைசியாக சொல்கிறேன். முதல்ல இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணணும், யாரெல்லாம் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான விஷயங்களை சொல்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக தான் போக போகுது, இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் வந்து 3 செக்ஷன் இருக்குது. மேலே ஒரு செக்ஷன், இது காலம் 1ன்னு வச்சுக்கலாம். கீழே 2 செக்ஷன் இருக்குது, காலம் 2 காலம் 3. இப்போது காலம் 1 காலம் 2 காலம் 3ன்னு இருக்குது. இந்த காலம் 1 இது யார் ஃபில்அப் பண்ணணும்னா இந்த ஃபார்ம் வாங்கின எல்லாருமே காலம் 1 ஃபில்அப் பண்ணி ஆகணும். அதில் யாருமே எம்டியாக விடக்கூடாது. 1. 2வது காலம் 2 காலம் 3 இது வந்து ஃபில்அப் பண்ணுறது நமக்கு வந்து பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இது ஃபில்அப் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம வாக்குகள் திருடப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு, நம்ம வாக்கு உரிமை திருடப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு இதில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணியிருந்தா. ஆனால் அதையும் நம்ம சரிவர ஃபில்அப் பண்ணணும். இதில் நமக்கு இருக்குது இதெல்லாம் ஃபில்அப் பண்ணால் பிரச்சனை ஆகும், எம்டியாக விட்டுடலான்னா நீங்கள் வந்து இந்த நாட்டில் பிறந்ததுக்கான ஆதாரம் என்ன, அது என்ன, இது என்னன்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து தேடி பிடிச்சி ஃபில்அப் பண்ண பாருங்கள். இது 2ல் ஏதாவது ஒன்று. அது எப்படி தேடி பிடிச்சி ஃபில்அப் பண்ணுறதுங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் இன்ஷாஅல்லாஹ். இப்போ வந்து மேலே பிஎல்ஓ இந்த ஃபார்மில் இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தான் கையில் இருக்கும். அந்த ஒரிஜினல் ஃபார்மில் எதையுமே எழுதிடாதீங்க. இப்போ நான் சொல்கிறது அந்த ஒரிஜினல் ஃபார்மை 2-3 ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு அந்த ஜெராக்ஸில் தான் இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையும் பண்ணுங்கள். அந்த ஜெராக்ஸில் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் பிஎல்ஓ உங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த ஜெராக்ஸை காட்டி எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ஜெராக்ஸ்லேருந்து ஒரிஜினல் ஃபார்மில் எழுதி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அதை ஒப்படைங்க. சரியா? இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஜெராக்ஸில் தான் பண்ண போகிறீங்க, ஒரிஜினலில் பண்ணாதீங்க. காப்பியில் தான் பண்ண போகிறீங்க, ஒரிஜினலில் எதையும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. சரியா? இப்போ வந்து பிஎல்ஓ வந்து டைட்டிலில் இருக்குது. பிஎல்ஓட கான்டாக்ட், அவங்க நேமு, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தந்திருப்பாங்க. ஏதாவது சந்தேகம்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆனால் அவங்களுக்கு கேட்டாலே அவங்களுக்கே இந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறேன்னு இது வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படலை. அதுதான் உண்மை. அவங்களுக்கு இந்த ஃபார்ம் எதற்கான ஃபார்மு, இது வந்து வாக்காளர் பட்டியலேருந்து பேர்களை நீக்கிறதுக்கான நடவடிக்கை தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியலை. 1. அதனால் அவங்களுக்கு நாளைக்கு, அதாவது இன்றைக்கி திங்கக்கிழமைன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தான், ஆமாம் 14 நவம்பர் 11 தான் அவங்களுக்கு மீட்டிங் இருக்கிறதா சொன்னாங்க. அந்த மீட்டிங்கில் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மீட்டிங்கில் போய் எத்தனை பேர் கிளியராக கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்கங்கிறது நமக்கு டவுட். அதனால தான் அந்த வீடியோ. சரியா? இப்போ வந்து அந்த பிஎல்ஓட பேர், ஃபோன் நம்பர், அது 2 அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவங்களை கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்கள்ட்டையும் கேட்குறவங்க கேட்டுக்குங்க. இந்த ஃபார்மில் வந்து 3 செக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மேலே காலம் 1 காலம் 2 காலம் 3. இந்த காலம் 1 எல்லோரும் ஃபில்அப் பண்ணணும். அது எப்படி ஃபில்அப் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பிறந்த தேதின்னு இருக்குது. பிறந்த தேதிக்கு நேராக நீங்கள் உங்களுக்கு பிறந்த தேதி ஞாபகம் இருக்கும், அதை அப்படியே டக்குன்னு எழுதிடாதீங்க இங்கே. அதுதான் பிரச்சனை. ஏன்னு கேட்டால் நம்மளோட பெரும்பாலானவர்களுக்கு பிறந்த தேதி ஒன்று இருக்கும், ரெக்கார்டில் வேறு ஒன்று வச்சுருப்பீங்க. பிறந்த தேதி மட்டும் இல்லை, பேரும் சரி, தந்தையின் பேர், தாயார் பேர்லாம் பேர் கரெக்டாக இருக்கும், ஸ்பெல்லிங் மாற்றிருக்கும், எல்லாம் ரெக்கார்டில் வேறு மாதிரி மாற்றிருக்கும். அதனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் எதுவுமே எழுதக்கூடாது. ஏன்னு கேட்டால் இது ஓட்டர் ஐடியை கரெக்ஷன் கொடுக்குற ஃபார்ம் இல்லை. நம்ம கொடுக்குற பேர், பர்த் சர்டிஃபிகேட், பர்த்டே டேட்டு, நம்ம தந்தையின் பேர் எல்லாமே ஓட்டர் ஐடியில் இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு வெரிஃபை பண்ணுற ஃபார்ம் தான் இது. ஓட்டர் லிஸ்ட்டில், அதாவது எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிற லிஸ்ட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே கொடுக்கணும். அது தப்பாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நம்ம இங்கே எழுதி கொடுக்கணும். நம்ம அது தப்பாக இருக்குது நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அவங்க திருத்திடுவாங்கன்னு எழுதி கொடுத்தா அவங்க திருத்த மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற டேட்டா அவங்கள்ட்ட இருக்கிற டேட்டாவோட மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஓட்டர் இல்லை, எலிஜிபிள் ஓட்டர் இல்லைன்னு உங்கள் ஓட்டர் ஐடியை, உங்களோட ஓட்டு உரிமையை நீக்கிடுவாங்க. சரியா? நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சாலும் உங்கள் ஓட்டர் ஐடியில் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே எழுதுங்க. சில பேருக்கு
பிறந்த தேதி ஒன்றா இருக்கும், ஓட்டர் ஐடியில் வேறு மாதிரி இருக்கும் முன்ன சொன்ன மாதிரி. அதனால் ஓட்டர் ஐடியில் தப்பாகவே இருந்தாலும் அந்த தப்பாக இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை இங்கே எழுதுங்க. ஒரு சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த் ஓட்டர் ஐடியில் இருக்காது, வயசு போட்டிருக்கும், இல்லாட்டி பிறந்த வருஷம் மட்டும் போட்டிருக்கும். சரியா? அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் இருக்குது, voters.eci.gov.in அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அதில் ஃபோன் நம்பரை போட்டு சைன் அப் பண்ணிவிட்டு அதில் லாகின் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் ஏஇபி அப்படின்னு ஆரம்பிக்கும், இல்லை வேறு ஏதாவது பேர் எழுத்து வச்சு ஆரம்பிக்கும், அந்த நம்பரை போட்டு உள்ளே உங்கள் டேட்டாவை வெரிஃபை பண்ணால், கரண்ட் ஓட்டர் ஐடியை செக் பண்ணால் அதில் என்ன பர்த்டே டேட்டு போட்டிருக்குன்னு பாருங்கள். அந்த டேட்டை தான் அங்கே நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். வெறும் அதுலேயும் வெறும் ஏஜ் இல்லை வெறும் இயர் மட்டும்தான் போட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இயர் ப்ளஸ்ஸு உங்கள் ஓட்டர் ஐடியில் எந்த டேட்டாவும் இல்லை, பிறந்த தேதிக்கான டேட்டா இல்லை, அதாவது தேதி மாதத்துக்கான டேட்டா இல்லைன்னா, அந்த வெப்சைட்லேயும் இல்லைன்னா, நீங்கள் வந்து அடுத்தது பார்க்க வேண்டியது உங்களுடைய ஆதார் கார்டு. இந்த யாருக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டில் தேதி மாதம் என்ன இருக்குன்னு பார்த்து அதை ஃபில்லப் பண்ணிடுங்க. வருஷம் போட்டிருக்கு, ஒரு வயசு போட்டிருக்கு, வருஷம் எதுவுமே இல்லை, வாக்காளர் வயசு மட்டும்தான் போட்டிருக்கு, வருஷம் இல்லைன்னா அது எந்த தேதியில் எடுக்கப்பட்ட ஓட்டர் ஐடி, அந்த தேதியிலேருந்து அந்த வருஷத்துலேருந்து ரிவர்ஸில் போனால் எந்த 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 வருஷத்தில் நம்ம பிறந்திருப்போம் அந்த ஓட்டர் ஐடி கணக்கு படிங்கன்னா அந்த வருஷத்தை தான் நீங்கள் இங்கே எழுதணும். சரியா? ஒன்று கிளியர் ஆகிடுச்சு. இது வந்து உங்கள் ஓட்டர் ஐடி டேட்டா தான் அல்டிமேட். இதில் எல்லாத்துலேயும் ஓட்டர் ஐடியில் என்ன இருக்குதோ அதே மாதிரி எழுதுறது தான் பெஸ்ட்டு. அடுத்தது ஆதார் எண் விருப்ப தேர்வுன்னு போட்டிருக்காங்க. ஆதார் நம்பர், இது வந்து பிறந்த தேதிக்கு சும்மா ஒரு டம்மியாக ஒரு நம்பரை போட்டுக்கிறேன். இது வந்து ஜெராக்ஸ் ஒரிஜினல் இல்லை, அதனால் நானே ஒன்று போடுறேன், பர்த்டே டேட்டு. இப்போ ஆதார் எண் விருப்ப தேர்வுன்னு போட்டிருக்காங்க. விருப்பம் இருந்தால் ஆதார் நம்பர் கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காதீங்க. இதில் 12 டிஜிட் ஆதார் வரும், 9012. ஓகே, இப்படி 12 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்கும், அதையும் எழுதிடுங்க விருப்பப்பட்டால். அடுத்து கைபேசி எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. கைபேசி எண்ணுன்னா அந்த ஓட்டர் ஐடிக்கு ஒரு கைபேசி எண், ஒரு செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால், அது ஆக்டிவாக இருந்தால் அந்த நம்பரை கொடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. சப்போஸ் சில பேர் ஓட்டர் ஐடியில் ஃபோன் நம்பரே ஜாயின் பண்ணி இருக்க மாட்டீங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஏதாவது கையில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற நம்பரை எழுதிடணும். ஓகேவா? ஆனால் ஓட்டர் ஐடியில் ஆல்ரெடி நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பரை ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அடுத்து தந்தை பாதுகாவலரின் பெயர்னு இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆண் வாக்காளராக இருந்தால் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஆண்களுக்குரியதாக இருந்தால் அவங்களோட தந்தை பேர் தான் ஓட்டர் ஐடியில் இருக்கும். ஸோ ஓட்டர் ஐடியில் தந்தை பேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நீங்கள் இங்கே எழுதணும். சரியா? ஓட்டர் ஐடியில் தந்தையின் பேர் தப்பாகவே இருக்குது, ஸ்பெல்லிங் தப்பாகவே இருக்குது, தமிழில் தான் எழுதுங்க, தமிழில் ஸ்பெல்லிங்கே தப்பாக இருக்குது, படித்து பார்க்குற மாதிரி வேறு பேராக தெரியுது, நான் கரெக்டாக தான் எழுதுவேன்னு கரெக்டாக எழுதாதீங்க. ஓட்டர் ஐடியில் தமிழில் எப்படி இருக்குதோ தந்தையின் பெயர்னு போட்டு அதை அப்படியே எழுதிருங்க, ஆண் வாக்காளராக இருந்தால். இதுவே பெண் வாக்காளராக இருந்தால் அந்த பெண் வந்து திருமணமானவங்களாக இருந்து அந்த ஓட்டர் ஐடியில், அந்த பெண்ணோட ஓட்டர் ஐடியில் கணவன் பேரை சில பேர் இணைச்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா, கணவன் பேர் இணைச்சிருத்ததுனால ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க தந்தை பேர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த தந்தையோட, அந்த பெண்ணோட தந்தையோட ஓட்டர் ஐடி எடுங்க. அவரோட ஓட்டர் ஐடியில் என்ன பேர் போட்டிருக்கு தமிழ்லன்னு பாருங்கள், அந்த பேரை ஃபில்லப் பண்ணுங்கள். அதாவது அந்த பெண் திருமணமான பெண்ணாக இருந்தால் திருமணமான பெண்ணுக்கு ஓட்டர் ஐடியில் தந்தை பேர் இருந்தால் ஓட்டர் ஐடியில் அந்த பெண்ணோட ஓட்டர் ஐடியில் தந்தை பேர் எப்படி இருக்குதோ பாப்பா பேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதிருங்க. சப்போஸ் அதில் தந்தை பேர் இல்லாமல் கணவன் பேருந்து ஜாயின் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த கணவன் பேர் அந்த பெண்ணோட தந்தையோட ஓட்டர் ஐடியை எடுத்து அந்த ஓட்டர் ஐடியில் உள்ள பேர் எப்படி இருக்குதோ தந்தையோட, அந்த பெண்ணோட தந்தையோட ஓட்டர் ஐடியில் பேர் எப்படி இருக்கோ அதேமாரி எழுதுங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சில பெண்களுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறப்போ அரசு ஊழியர்கள் தவறாக என்ன பண்ணுவாங்க, தந்தை பெயர்னு போட்டு கணவன் பெயரை சேர்த்து வச்சுப்பாங்க. புரியுன்னு நினைக்கிறேன். தந்தை பெயர்னு ஓட்டர் ஐடியில் எழுதப்பட்டிருக்கும், பக்கத்தில் கணவன் பெயர் எழுதி வச்சுப்பாங்க தந்தை பெயருக்கு பதிலாக. அந்த மாதிரி கண்டிஷனாக இருந்தால் கூட தந்தையின் பாதுகாவலரின் பெயர்னு வர்றப்போ தந்தையின் பெயருங்கிற இடத்துல அந்த கணவன் பெயர் தான் அங்கே எழுதணும். காரணம் என்னென்னா, இந்த டேட்டாவையெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வெரிஃபை பண்ணும். அவங்க டேட்டாவில் தந்தையின் பெயர்னு போட்டு உங்கள் கணவன் பெயர் தான் இருக்கும். இதை நாங்கள் கரெக்ட் பண்ணுறோன்னுக்கிட்டு தந்தையின் பெயர்னு போட்டு நீங்கள் கணவன் பெயர் எழுதி ஒரிஜினலாக வாப்பாட பேர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க டேட்டா வெரிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு வாப்பாட பேர் வேறு இருக்குது, கணவன் பேர் இருக்கும். அவங்க கணவன்லாம் அவங்களுக்கு தெரியாது, அதுதான் தந்தை பேர் தான் ரெக்கார்டு வச்சுப்பாங்க.
அதனால் நீங்கள் கணவன் பேர் தந்தை பேர்னு போட்டு கணவன் பேர் ஓட்டர் ஐடியில் இருந்தாலும் அந்த பேரை தான் நீங்கள் எழுதணும். உங்கள் கணவனோட பேரை தான் எழுதி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இது வச்சு கரெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபார்ம். ஸோ அதை கரெக்டாக எழுதிருங்க. அதாவது சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். தந்தையின் பெயர்னு ஓட்டர் ஐடியில் போட்டு உங்கள் கணவன் பேர் இருக்கும் சில சமயத்தில், அது தவறாக அப்ளை பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கணவன் பேரை தான் அங்கே எழுதணும் தந்தையின் பேருங்கிற இடத்துல, சரியா? அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த எஸ்ஐஆர் சனியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கணவன் பேருங்கிறத வந்து தந்தை பேருங்கிறது வந்து கணவன் பேருன்னு அந்த டைட்டில் மாற்றிக்கலாம், நீங்கள் பிறகு மாற்றிக்கலாம். இப்போ அது இந்த இதில் கரெக்ஷன்லாம் இது பண்ணாதீங்க. உங்கள் ஓட்டர் ஐடியில் தந்தையின் பேர்னு போட்டு யார் இருக்குதோ அவங்க பேரை போடுங்க. கணவன் பேர்னு போட்டு கணவன் பேர் எழுதிருந்துச்சுன்னா உங்கள் தந்தையோட ஓட்டர் ஐடியில் உள்ள பேரை எடுத்து இங்கே எழுதிருங்க. அவரோட உங்கள் தந்தையோட ஓட்டர் ஐடி நம்பரை கீழே எழுதுங்க அடுத்த இதில், சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாக. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு டேட்டாவும் எலெக்ஷன் கமிஷனில் உள்ள டேட்டாவோட ஒத்து போகணும். அதுதான் முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் கரெக்ஷனுக்காக இது எழுதி கொடுக்கல, எலெக்ஷன் கமிஷன் வெரிஃபை பண்ணுறதுக்காக எழுதி கொடுத்துருக்கீங்க ஒன்று, சரியா? இப்போ வந்து தந்தை பேர் இல்லை, உங்கள் கணவன் பேர் உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்குது. கணவன் பேர்னு போட்டு கணவன் பேரை போட்டு வச்சுருக்கீங்க. தந்தை பேரும் உங்கள் ஓட்டர் ஐடியில் இல்லை. உங்கள் வாப்பா வந்து வஃபாத் ஆகிருப்பாங்க, இறந்துருப்பாங்க, அவங்களுக்கும் ஓட்டர் ஐடி இருக்காது. இந்த மாதிரி சூழலில் என்ன பண்ணணும்னா உங்களோட இந்த வாக்காளரோட ஆதார் கார்டில் தந்தையின் பேர் இருக்குதான்னு பார்க்கணும். ஆதார் கார்டில் தந்தையின் பேர் இருந்தால் அந்த தந்தையின் பேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதணும், சரியா? அப்படி இல்லாட்டினா இப்போதைக்கு எம்டியாக விடுங்க. கீழே உள்ள ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்போ அதில் என்ன டேட்டா இருக்கோ அதை வச்சு எழுதிக்கலாம். அதை நான் சொல்கிறேன், இதை எம்டியாக விடுங்க சப்போஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்துச்சுன்னா. அடுத்து தாயாரின் பெயர்னு இருக்குது. இதில் வந்து தாயாரின் பேருக்கு தாயாரோட ஓட்டர் ஐடியை வாங்குங்க. அதில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க. தாயாரோட ஓட்டர் ஐடி நம்பரை கீழே எழுதிடுங்க. தாயாருக்கு ஓட்டர் ஐடி இல்லை வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னா இது எம்டியாக விட்டுருங்க இப்போதைக்கு. இந்த 4 இதையும் இந்த கேட்டகரியில் வராட்டி எம்டியாக விடுங்க. கடைசியாக துணைவரின் பெயர்னு இருக்குது. துணைவரின் பெயர்னால் இது ஆண் ஃபில்அப் பண்ணுறதா இருந்தால் மனைவியோட பேர் எழுதணும், பெண் ஃபில்அப் பண்ணுறதா இருந்தால் கணவனோட பேர் எழுதணும். பெண்ணு ஃபில்அப் பண்ணுறதா இருந்தால் பெண்ணுக்கு ஓட்டர் ஐடியில் கணவன் பேர்னு போட்டு கணவன் பேரே இருக்கும். அந்த பெண்ணோட ஓட்டர் ஐடியில் உள்ள கணவன் பேரை கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும். இப்போ ஆண் ஃபில்அப் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா தன் மனைவியிட உள்ள ஓட்டர் ஐடியை வாங்கி அவங்க ஓட்டர் ஐடியில் எப்படி அவங்க பேர் இருக்குதோ அதை எழுதி அவங்க ஓட்டர் ஐடி நம்பரை இங்கே எழுதிடணும். புரியுதா? ஓட்டர் ஐடி இல்லைங்கிறவங்க அவங்க எப்படி எழுதுவாங்களோ யூஸ்வலாக அதே மாதிரி எழுதுங்க. அவங்க ஆதார் கார்டை வாங்கி, அதாவது கணவனை வந்து மனைவிக்கு ஓட்டர் ஐடி இல்லை, கணவன் எழுதுறாரு, இதை கணவனுக்கான ஃபார்ம் இது, மனைவி எழுதுறாரு, மனைவிக்கு ஓட்டர் ஐடி இல்லைங்கிறப்போ அந்த மனைவியோட ஆதார் கார்டை வாங்கி அந்த மனைவி ஆதார் கார்டில் மனைவி பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிட்டு இதை எம்டியாக விட்டுருங்க ஓட்டர் ஐடி இல்லைங்கிற பட்சத்தில். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட அல்டிமேட் கோல் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க கிட்ட உங்களை பற்றின டேட்டா எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து முக்கியமாக இந்த இது சொல்கிறப்ப நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தந்தையின் பேர்னு கேட்குறப்போ திருமணமான பெண்களுக்கு தந்தையின் பேர்னு போட்டு கணவன் பேர் இருந்தாலும் அந்த கணவன் பேரை தான் அங்கே எழுதி ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம தவறாக இருந்தாலும் அதை நம்ம எழுதி தான் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே ஃபாலோ பண்ணப்படுது. இப்போ நீங்கள் இதை தவறாக மாற்றி திருத்தி எழுதுறேன்னா உங்களோட ஓட்டு பறி போயிடும். இதை மைண்டில் வச்சுங்க இது இப்போதைக்கு. அடுத்தது இதை ஃபில்லப் பண்ணி முடிச்சிருவோம். முடித்ததுக்கப்புறம் இங்கே வாங்க, 2வது காலம். இந்த காலம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். இந்த விவரங்கள் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகும்னா, யாரெல்லாம் இதை செக் பண்ணணும் அப்படின்னா 1984 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இதை செக் பண்ணலாம். இதில் ஆப்ஷன் இருக்குது, அவங்க ஃபில்லப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 84க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு இந்த பக்கம் வேலையே இல்லை, சரியா? லெஃப்ட் சைடு 84க்கு பிறகு பிறந்தவங்க இங்கிட்டு தான் ஃபில்லப் பண்ணணும். அது என்ன பண்ணணும் எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து 1984க்கு பிறகு பிறந்தவங்க 2002 வாக்கு செலுத்துறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. அவங்களுக்கு 18 வயசாக இருக்கும். 1984 பிறந்தாங்கன்னா 2002 அவங்களுக்கு 18 வயசு. அப்போ வந்து அவங்க ஓட்டு போடலாம். அப்போது 2002 உள்ள சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியல்னு ஒன்று இருக்கும். அது எப்படி பார்க்குறதுன்னா இந்த இருக்குது, ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. elections.tn.gov.in இந்த வெப்சைட் போகணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட நான் ஷேர் பண்ணுறேன். இது போயிட்டிங்கன்னா இப்படி ஒரு ப்ரௌசரில் இந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் இங்கே க்ளோஸ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிடுங்க. அந்த க்ளோஸை ஜூம் பண்ணி காட்டிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் எலக்ட்ரல்
எலக்ட்ரோரல் ரோல் சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது இந்த எல்லோ கலர் ஐக்கான். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடு எலக்ட்ரோரல் ரோல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதாவது எலக்ட்ரோரல் ரோல்ஸ் அப்படின்ட்டு இதில் எக்கச்சக்க லிஸ்ட்டு இருக்கும். இதில் கீழே லாஸ்ட்டாக வாங்க, அப்படியே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002, அதாவது 2002 உள்ள வாக்காளர் பட்டியல் அது இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இதில் 3 விஷயங்கள் கேட்கும். ஒன்று மாவட்டம், எந்த மாவட்டம், அதாவது இப்போ இருக்கிற மாவட்டம் இல்லை. இப்போ நீங்கள் 1984 பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அந்த 84 பிறந்தீங்கன்னா 2002 நீங்கள் எங்கேயாவது ஓட்டு போட்டுருந்துருப்பீங்க, ஓட்டு உரிமை இருந்ததுன்னா. அப்போது இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் உம்மா வாப்பா தாய் தந்தை, தாய் தந்தைக்கு இல்லாட்டி தாத்தா பாட்டி, உம்மா வழி தாத்தா பாட்டியோ வாப்பா வழி தாத்தா பாட்டியோ, தாய் வழி தாத்தா பாட்டியோ தந்தை வழி தாத்தா பாட்டியோ, அவங்க 2002 ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க 2 பேரும் எங்கேயாவது ஓட்டு போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அதுக்காக தான் அந்த வெப்சைட் வந்திருக்கும். இப்போ மாவட்டம், அவங்க 2002 எங்கே வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சிந்திக்கணும். நம்ம இருந்தாலும் நம்ம 2002 எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்திருப்போம் அப்படின்னு தான் யோசிக்கணும். இப்போ நம்ம அதிராமண்டலத்தில் இருக்கிறோன்னா அதிராமண்டலத்தில் பேஸ் பண்ணியே நம்ம யோசிக்கக்கூடாது. 2002 வேறு இடத்துல இருந்திருப்போம். அங்கே இருந்தது தான் நம்ம அங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் தான் செலக்ட் பண்ணணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிராமண்டலத்தில் தான் பூர்வீகமாக இருக்கிறதுனால அந்த சட்டமன்ற தொகுதி பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கே வரணும். அப்போ டிஸ்ட்ரிக்ட் வந்து தஞ்சாவூர் நான் செலக்ட் பண்ணுறேன். டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர். தஞ்சாவூர் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சின்னு 2வது ஆப்ஷன் வந்திருக்கு. இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பட்டுக்கோட்டை தான், சட்டமன்ற தொகுதி பட்டுக்கோட்டை தான். அது 2002 என்ன இருந்ததோ அதை தான் செலக்ட் பண்ணணும். 2002 சட்டமன்ற தொகுதி பட்டுக்கோட்டை தான், இப்போவும் பட்டுக்கோட்டை தான். இப்போ உள்ளதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது பழைய டேட்டாவில் என்ன இருக்கோ அதான் சூஸ் பண்ணணும். பட்டுக்கோட்டை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன போலிங் ஸ்டேஷன், அதாவது போலிங் எங்கே வந்து நம்ம போய் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போது பட்டுக்கோட்டை தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் அப்படி செக் பண்ணால் இவ்வளோ போலிங் ஸ்டேஷன் இருக்குது. இது எல்லாத்துலேயும் போட்டிருப்போம். இப்போது கீழே வந்தீங்கன்னா அதிராமண்டலத்தில் கீழே தெரு மேலே தெருலாம் 2002 சூனா ஸ்கூல் சொல்லுவோம், பஞ்சாயத்து யூனியன் எலிமெண்ட்ரி ஸ்கூல். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல்னு வரும்னு நினைக்கிறேன், நடுநிலைப்பள்ளிண்டு. இது அப்போ இருந்தது 2002 பஞ்சாயத்து யூனியன் எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளின்னு சொல்லுவோம். அது 191 இருக்குது கீழே தெருக்கு உள்ளது, 192க்கு மேலே தெருக்கு உள்ளது வரும். இப்போ 191 தான் நான் அப்போது வசித்த பகுதி, அதனால் 191 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை வெரிஃபை பண்ண சொல்லுது. 7F9C உங்களுக்கு வேறு நம்பர் வரும், அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ சமர்ப்பிக்க, இந்த கீழே இருக்கும் பட்டன், இந்த சமர்ப்பிக்க அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலங்கணியில் சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் ஒதுக்கீட்டு தகுதி நிலை அப்படின்னு போட்டிருக்கோம். எண் மற்றும் பெயர் மற்றும் ஒதுக்கீட்டு தகுதி நிலை. இப்போது சட்டமன்ற தொகுதியின் எண்ணுன்னு இருக்குது, அது 179 பட்டுக்கோட்டை இருக்குது. முதல்ல அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணது கரெக்டான தெருக்கு உள்ளது தான். நான் கீழே தெரு ஓப்பன் பண்ணேன், கீழே தெருக்கு உள்ளது வந்தது, இந்த கீழே வந்துருச்சு. பாகத்தின் கீழ் வரும் பரப்பு அப்படின்னு, இது கீழே தெரு கரெக்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நீங்கள் என்னத்தை செக் பண்ணணுன்னா உங்களுடைய பேரோ 1984 அல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தால் இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கணும். இல்லை அதுக்கு பிற்பாடு பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தை பேர், அவங்க பேர் இல்லாட்டியும் உங்கள் தாத்தா பாட்டி பேர், தாய் வழி தாத்தா பாட்டியோ தந்தை வழி தாத்தா பாட்டியோ அவங்க பேர் இருக்குதான்னு செக் பண்ணணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லிஸ்ட்டை செக் பண்ணுறேன். அது எப்படின்னா டோர் நம்பர் வைஸ் வரிசையாக போட்டிருப்பாங்க, அந்த தெருவில் உள்ள டோர் நம்பர் வைஸ். இப்போ 25/27Dன்னு போட்டிருக்கு. இதில் வந்து யாரெல்லாம் உங்கள் சகோதரர் சகோதரியெல்லாம் நோட் பண்ணக்கூடாது. உங்கள் தாய் தந்தை, அதுக்கு அடுத்தபட்சமாக தாத்தா பாட்டி. இப்போ அவங்க யாராவது தாய் தந்தை அவங்கள யாராவது 2 பேருக்கும் இருக்குது, ஆனால் அவங்க யாராவது உயிரோடு இல்லை அப்படின்னா உயிரோடு இருக்கிறவங்களோட டேட்டாவை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து வரிசை எண் வந்து 472ங்கிறத நோட் பண்ணிக்கிறேன். 472, டோர் நம்பர் 25/27D. இந்த ஹாஜார் அம்மாள் இருக்குது, ஹாஜார் ரம்மாள் இருக்குது. அப்படியே வரிசையாக வந்தோன்னா கணவன் பெயர் கா போட்டு முகமது சாதிக்னு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. அப்படியே இங்கே வந்தால் பெண்ணு 44. இந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் இந்த இருக்குது 039
0292 அப்படின்றது. இதெல்லாம் ஒரு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நோட்டில் நோட் பண்ணிங்க. இப்போ இருக்கிறதுனால இந்த டேட்டா நமக்கு தேவையான ஒரு உறவினரின் டேட்டா கிடச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுங்கள், மேலே போயிடுங்க. நம்மளுடைய பேர் இருந்தால் இன்னும் சிறப்பு. நம்மளுடைய பேர் இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளோட தாய் தந்தை பேரை இருக்குதான்னு பார்க்கணும். இது இருந்ததுனால என்ன பண்ணணும், மேலே போயிட்டு அது எத்தனை பக்கம்னு பார்த்துங்க. நீங்கள் பார்த்தது மேலே போயிட்டு இந்த நம்பரை நோட் பண்ணிங்க. இருந்துச்சுன்னா 179 பட்டுக்கோட்டை அப்படின்னு இருக்குது இந்த இடத்துல. அதாவது சட்டமன்ற தொகுதியின் என் பெயர் அது 179 பட்டுக்கோட்டை. இப்போது ஓகே, இப்போ வந்து என்னுடைய பெயர் இருந்தால் அதில் அந்த லிஸ்ட்டில் நான் வந்து சட்டமன்ற தொகுதியின் என் பெயர் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிடுவேன். 179 பெயர் வந்து பட்டுக்கோட்டைன்னு இங்கே எழுதிடுவேன். இந்த இடத்துல என்னுடைய பேர் இல்லாமல் என் தாய் தந்தை பேர் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து இங்கே எழுதணும் சட்டமன்ற தொகுதியின் எண் 179 பை போட்டு பட்டுக்கோட்டை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன கேட்குறாங்க, பாகம் எண் வரிசை எண் கேட்டிருக்காங்க. பாகம் எண் வரிசை எண் அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். பாகம் எண்ணுங்கிறது இந்த டாப் ரைட் சைடு இருக்குது 191 தெரியுதா? அந்த 191 ஃபார்மில் வந்து இங்கே எழுதணும் 191. வரிசை எண்ணுங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் எந்த வரிசை எண் பார்த்தீங்க கீழே உங்களோட டேட்டா எங்கே கிடச்சிச்சோ அந்த வரிசை எண் பாருங்கள். அப்படியே கீழே போங்க. 25 பை 27 அடி அந்த இருக்குது. வரிசை எண் வந்து 472ன்னு எனக்கு இருக்குது. அதை நான் எழுதிக்கிறேன். இங்கே 472ன்னு தான் ஞாபகம், 472 சரியா? இதுவரை எழுதியாச்சு. இப்போது இந்த டேட்டாவில் என்ன எழுதணும்னா, பெயர்னுங்கிற இடத்துல நம்ம பேர் எழுதக்கூடாது. ஏன்னு கேட்டால் நான் என் பேரை அந்த 2002 வாக்காளர் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா அந்த பெயருங்கிற இடத்துல என் பேரை எழுதலாம்னா இந்த டேட்டாவெலாம் இங்கே எழுதணும். நான் இங்கே எழுத வேண்டியதெல்லாம் இங்கே எழுதணும். ஏன்னா என் பேர் இருந்தால் அங்கே நான் 1984க்கு முன்னாடி பிறந்தவன் இல்லை, 1984க்கு பிறகு பிறந்ததுனால என்னோடய உறவினர் பேரை தான் நான் கண்டுபிடிச்சேன். அதனால் நான் இங்கே எழுதுனேன். இப்போ இங்கே பெயர்னு வர்ற இடத்துல என் பேர் எழுதக்கூடாது, என்னுடைய உறவினர் பேரை தானே அங்கே கண்டுபிடிச்சேன். அதனால் அந்த பேர் எழுதணும். அந்த பேரையும் எப்படி எழுதணும்னா, இந்த இடத்துல பார்க்குறீங்க 472 இப்படி பார்க்குறீங்க, இங்கே தப்பாக இருக்குது, இது தவறாக தான் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்குது. ஆனால் நான் கரெக்டாக எழுதுறேன்னு கரெக்டான பேரே எழுதக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடவே எழுதணும். அங்கே என்ன இருக்குதோ அதே மாதிரியே இங்கே எழுதணும். இப்படி எழுதணும். அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடவே எழுதணும். இப்படி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும் ஸ்பெல்லிங், அதனால் இப்படி எழுதணும். அடுத்து வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் பாருங்கள், இதில் வந்து இப்படி ரைட்டில் வந்தால் அவங்களோட புகைப்பட அடையாள அட்டை எண் இந்த இருக்குது 039029 இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் உள்ள ஓட்டர் ஐடிலாம் இப்படி இருக்காது, TN/ அப்படின்னு 127 அந்த 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 லிஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். TN ஆரம்பிக்கும், ஸ்லாஷ் போட்டு முன்னாடி பாகம் எண் வரிசை எண் போட்டு ஸ்லாஷ் போட்டு இந்த நம்பர் இருக்கும். அதனால் இருப்பின் அப்படி தான் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை எம்டியாக விட்டுறது நல்லது. இப்போதைக்கு இது எழுதுறது தான் பிரச்சனைக்குரியது. இது எழுதாமல் விட்டுறது நல்லது எல்லாருமே. ஏன்னா அந்த காலத்தில் உள்ள ஓட்டர் ஐடிலாம் வச்சுருக்க மாட்டாங்க, வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எழுதிக்கலாம். உறவின் பெயர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, யார் பேரை அந்த லிஸ்ட்டில் கண்டுபிடிச்சோமோ அந்த லிஸ்ட்டுக்கு அடுத்தது உறவின் பெயர்னு போட்டு யார் பேர் இருக்கோ அவங்க பேர் எழுதணும். இப்போ அந்த லிஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த இருக்குது, இந்த ஹாஜாமான் இருக்குது, இங்கே கணவன்னு போட்டு முகமது சாதிக்குன்னு இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல முகமது சாதிக்குன்னு எழுதிடணும். உங்களுக்கு என்ன வருதோ அந்த மாதிரி எழுதுங்க. அதில் ஸ்பெல்லிங் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது, அப்படியே எழுதிட வேண்டியதான், ஸ்பேஸ் விடக்கூடாது. அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிடும். உறவு முறைங்கிறப்போ இவங்க வந்து தாயிண்டு வந்தாலும் உறவு முறைங்கிறப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ள உறவு முறை தான் எழுதணும். அப்போது கணவன் இப்படி எழுதிடணும், இப்படி போட்டுடணும். இப்படி போட்டதுக்கப்புறம் மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி பெயர் இதெல்லாம் எங்கே பார்த்து எழுதணும்னா அந்த லிஸ்ட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதணும். 2002 வேறு ஒரு மாவட்டத்தில் இருந்திருப்பாங்க, இப்போது வேறு ஒரு மாவட்டமாக மாற்றிருப்பாங்க ஒரு சில இடத்துல. அந்த மாதிரி இருக்கிறப்போ அதே மாதிரியே எழுதிக்க வேண்டியதான். இப்போ ஒரே இதாக இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த இதில் இருக்குது,
ஆனால் 2002 ஒரு சில ஊரோட எல்லைகளில் இருக்கிறதெல்லாம் மாவட்டத்தை பிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்துருந்ததுன்னா அந்த மாவட்டத்தை தான் எழுதணும். இப்போ ரெக்கார்டில் உள்ளதை எழுதக்கூடாது. இப்போ மாவட்டம்னு தஞ்சாவூர் இருக்குண்டா தஞ்சாவூர், மாநிலம் தமிழ்நாடு தான் வரும். சட்டமன்ற தொகுதியின் பெயர் வந்து பட்டுக்கோட்டை. அவ்வளோதான். இதை ஃபில்லப் பண்ணிடுவோம். இதை ஃபில்லப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று. ஏன்னு கேட்டால் நம்மளோட வாக்குரிமையை உறுதி செய்கிறதுக்கு நமக்கு சொந்தக்காரங்க நம்ம தாய் தந்தை யாராவது 2002க்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்களா. இப்போ இது இருந்தால் அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா, இப்படி ஒரு நமக்கு ஒரு உறவு வந்து 2002 ஓட்டு போட்டிருக்குன்னா அவங்களுக்கு பிறந்த நம்மளோ இல்லை அவங்களோட பேரன் பேத்தி ஆகிய நம்மளோ நம்ம ஓட்டு போடுறதுக்கு உரியவங்க தான் அப்படிங்கிறதுல எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணிடும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இங்கனைக்கில் எழுதியிருக்கிற பேரும் இங்கே தாய் பேர் தான் எழுதியிருக்கேன்னா இங்கே இருக்கிற தாய் பேரும் சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இங்கே இருக்கிற தாயின் பெயருங்கிறது வந்து இப்போ தாயோட ஓட்டர் ஐடியில் எப்படி பேர் இருக்குதோ அதை மாதிரி எழுதுங்க. இது பழைய ஓட்டர் ஐடியில் உள்ள ரெக்கார்டு. இங்கே தாயின் பெயர் கரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம்னா மேலே உள்ள காலம் 1ல் இது கரெக்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இதையும் கரெக்டாக எழுதிடுவோன்னு கரெக்டாக எழுதாதீங்க. அந்த லிஸ்ட்டில் எப்படி தப்பாக இருக்குதோ அந்த மாதிரி தப்பாகவே எழுதுங்க. இதுதான் சரியான முறை. இது எழுதியாச்சு. இப்போ சில பேருக்கு 1984 பிறந்திருப்பாங்க, 2002 அவங்களுக்கே ஓட்டு இருக்கும். அப்போ அவங்களாம் என்ன பண்ணால் அவங்க பேரை எழுதணும். இங்கே ரொம்ப இப்போ வந்து 41 வயசுக்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில். அவங்களுக்கு 2002 ஓட்டு இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்டில் பேர் இருந்துச்சுன்னா அவங்க பேர் எழுதிட்டு அவங்களுக்கு உறவினர் பெயர்ந்து அந்த லிஸ்ட்டில் இப்போ இருக்கிற லிஸ்ட்டில் போடக்கூடாது. இப்போ ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 2002 வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க 18 வயசாக இருந்து. அவங்களோட பேர் லிஸ்ட்டில் இருக்குது, அவங்க பேரை அங்கே எழுதிடணும். அந்த லிஸ்ட்டில் உறவின் பெயருங்கிற இடத்துல எப்படியும் 18 வயசுங்கிறப்போ தந்தை பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தந்தை பேர் எழுதிட்டு தந்தைன்னு போட்டுறணும் உறவு முறை. மாவட்டம் வட்டம்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபில்லப் பண்ணிடணும். ஆனால் இப்போ இருக்கிற லிஸ்ட்டில் உறவின் பெயர் இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடியில் கணவன் பேர் சேர்த்துருந்தால் கூட இப்போ இருக்கிற லிஸ்ட்டு படி இந்த பகுதியை ஃபில்லப் பண்ணக்கூடாது, இதையோ ஃபில்லப் பண்ணக்கூடாது. இது பழைய ரெக்கார்டு படி பண்ணால் தான் அவங்க ரெக்கார்டில் செக் பண்ணி பார்க்குறப்போ அதுபடி கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் இந்த இடத்த எம்டியாக விட்டுருங்க. இந்த வாக்காளர் அடையாள அட்டை என்ன ஃபில்லப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சிறந்தது. இது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதை பற்றின டீட்டெயிலை. இது வந்து ஜெராக்ஸில் எழுதி இப்படி வச்சிரிங்க. அவங்க வரும்போது இந்த டேட்டாவையெல்லாம் காட்டுங்க. அவங்க சரி சொல்கிறாங்களா இல்லைன்றாங்களான்னு பார்க்கலாம். அது வந்து சரின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு காப்பியை அவங்க வச்சுருக்காங்க, நம்ம எம்டியாக சைன் போட்டு கொடுத்த காப்பியை. அந்த காப்பியை நம்மள்கிட்ட தரதா சொல்லி தான் நம்மள்ட்ட சைன் போட்டு வாங்கியிருக்காங்க அதிராமண்டத்தை பொறுத்த வரைக்கும். அந்த காப்பியை உங்கள்கிட்ட கொடுக்காத வரைக்கும் நீங்கள் வந்து இதை கொடுக்காதீங்க. இல்லாட்டி அவங்க வந்து அதில் எதை வேண்டாலும் ஃபில் பண்ணலாம். சரியா? இப்போ வந்து இந்த காப்பியை வந்து நீங்கள் வந்து ஒரிஜினலில் எழுதி அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கும் போது நீங்கள் வெற்று சான்றில் இந்த கணக்கீட்டு படிவம் வெறும் சான்றில் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த சான்றை திருப்பி தரதாக தான் சொல்லியிருக்காங்க. திருப்பி தராத பட்சத்தில் அதில் என்ன எழுதியிருக்காங்க அதில் எழுதியாவது கொடுங்க. திருப்பி தாங்க நாங்கள் எழுதிட்டு தரண்டாவது எழுதி கொடுங்க. அவங்க வந்து பிஎல்ஓ வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கணும். அந்த 2 ஃபார்மில் ஒரு ஃபார்ம் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் ஃபில்லப் பண்ணதே இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து ஃபில்லப் பண்ணதாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபில்லப் பண்ணால் நீங்கள் என்னத்தை ஃபில்லப் பண்ணியிருக்கீங்களோ அதே தான் அவங்களும் எழுதணும். ஒரு ஸ்பெல்லிங்கை ஒரு கோடு மாற்றி போட்டால் கூட தவறாகும். நீங்கள் தவறாக தான் டேட்டாவில் இருக்குன்னா நீங்கள் தவறாகவே தான் ஃபில்லப் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணியிருக்குங்க மெயினாக அதிராமண்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மற்ற பகுதிகளெலாம் 2 ஃபார்மும் கொடுத்துட்றாங்க போல், நம்ம பகுதியில் மட்டும்தான் ஒரு ஃபார்மில் மட்டும் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. சரி, இதில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வெப்சைட் வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். elections.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அது நான் சொன்ன டேட்டாவெல்லாம் செக் பண்ணணும். ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் மேனுவலாக தான் செக் பண்ணி ஆகணும். சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஷன்னா voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் பழைய 2002 உள்ள வாக்காளர் பட்டியலை தேடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது. ஆனால் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் போய் தேடுனா அவங்க டேட்டா இதில் தமிழ்நாடு சூஸ் பண்ணணும். தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு வியூ கொடுத்தாக்கா இது ஒரு வெப்சைட் தூக்கிட்டு போவோம். அதில் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படிங்கிறாப்பில் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து கரெக்டாக ஈஸியாகலாம் செக் பண்ணிலாம் சொல்ல மாட்டேங்குது. அந்த மாதிரி பாருங்கள், இந்த சர்வீஸ் இஸ் அன்அவைலபிள்ங்குது, சமயத்தில் எரர் காட்டுது. நீங்கள் அதில் உள்ள டேட்டாவை நீங்கள் வந்து கரெக்டாக போட்டாலும் வராது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால
அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மேனுவலாகவே நான் சொன்ன முறைப்படி போய் செக் பண்ணிடுறது நல்லது. உங்களோட செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணுறீங்கன்னா, உங்களோட டோர் நம்பர் அந்த அப்போ உள்ள டோர் நம்பர் என்னவோ அதன்படி செக் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம். இது வந்து கரெக்ஷனுக்கான ஃபார்ம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களோட பேர் எல்லாம் தப்பாக இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் இல்லை. நீங்கள் கொடுக்குற பேரும் அவங்கள்ட்ட டேட்டா பேஸில் இருக்கிற பேரும், அதாவது எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிற பேரும் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு வெரிஃபை பண்ணுற ஃபார்ம். நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு சரியான தகவல் எழுதி கொடுத்தா அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் போகும். எலெக்ஷன் கமிஷனில் இப்போது ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு எப்படி இருக்குதோ, பேர் தவறாக இருந்தாலும் தவறாக தான் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. இந்த 2002 சிறப்பு பட்டியல் கீழே உள்ள காலம் 2 காலம் 3 யாரெல்லாம் எலிஜிபிள் வர்றீங்களோ தேடி பார்க்குறீங்க, அதில் தப்பாக இருக்குது எழுதி கொடுத்தா பிரச்சனையாக போயிடுமோன்னு எழுதி கொடுக்காமல் இருக்காதீங்க. அது தவறாக இருக்கிற மாதிரியே எழுதி கொடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணியிருப்போம். நம்ம கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் தவறு எப்படி இருக்கோ அதே மாதிரியே எழுதுங்க. அப்போ தான் டேட்டா பேஸில் மேட்ச் பண்ணுறப்போ உங்களுடைய பேர் அதில் மேட்ச் ஆகும். இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷால்லாஹ் இந்த ஷேர் பண்ணுற இடத்துலையே கேளுங்க. இன்ஷால்லாஹ் முயற்சி பண்ணி நான் பதில் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை விட்டுருந்தேன். சப்போஸ் ஒரு மனைவி வந்து ஒரு பெண் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க, இதை எழுதுகிறாங்க. அந்த பெண்ணுக்கு கணவன் பேர் மட்டும்தான் எல்லா ரெக்கார்ட்லையும் இருக்குது. வாப்பாவும் உயிரோடு இல்லை, அதாவது தந்தையும் உயிரோடு இல்லை, தந்தையோட ஆதார் கார்டு எதுவுமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இதை எம்டியாக விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த காலம்லாம். அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், அந்த தந்தைக்கு இந்த இடத்துல நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு தேடணும்னு சொன்னேன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு 2002 ஓட்டர் இருக்குதான்னு பார்க்கணும். இருந்தால் அந்த தந்தைக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து பேர் எப்படி இருக்கோ அந்த பேர் படி இங்கே ஃபில்அப் பண்ணணும். ஆனால் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை இங்கே ஃபில்அப் பண்ணக்கூடாது, எம்டியாக விட்டுறணும். என்ன கேட்டால் அவங்க வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து இப்போ இல்லை, இறந்துட்டாங்கங்கிறதுனால விட்டுறணும். சப்போஸ் தந்தையின் பேர் எந்த ரெக்கார்ட்லையும் இல்லாத பெண்கள், திருமணமான பெண்கள், இல்லாட்டினா அவங்க பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள பேரை எழுதிடணும். அது பெஸ்ட்டு. இங்கேயும் பேர் இல்லை, தந்தையின் பேருன்னா. இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த இடத்துல வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படின்னு இருக்கிறதுல முக்கியமாக சொல்ல மறந்த விஷயம் என்னென்னா, இது உங்களுக்கு ஃபில் பண்ணுறீங்களோ இல்லை உங்களுக்கு இல்லை நீங்கள் 84க்கு பிறகு பிறந்தவங்க உங்கள் தாய் தந்தையருக்கு ஃபில்அப் பண்ணுறீங்களோ, உங்கள் தாய் தந்தையராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் புதுசாக ஒரு அடையாள அட்டையை வச்சுருப்பீங்க. எபிக் நம்பர்னு சொல்லுவாங்க. முன்னாடி எபிக் நம்பர்லாம் இருக்காது. இந்த டிஎன் எல்டிஆர் அப்படி ஆரம்பிக்கும். அந்த நம்பர்லாம் இங்கே ஃபில் பண்ணி அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் இங்கே ஃபில் பண்ணணும். இப்போ புதுசாக வச்சுக்கிற ஏஇபி அப்படின்னு ஆரம்பிக்கிற நம்பர்லாம் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதெல்லாம் புதுசாக வந்து எபிக் நம்பர். வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது பழசு. அது டிஎன்/ ஒரு நம்பர் போட்டு நான் காட்டினேன் இல்லையா ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லாமே இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், காட்டுறேன். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுற லிங்க்குக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த லிங்க்கில் வந்து சந்தேகங்களை கேட்கலாம். இன்ஷால்லாஹ் என்னால் முடிஞ்சால் எனக்கு பதில் தெரிஞ்சால் அதுக்கான ஹெல்ப்பை நான் முயற்சி பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோவை பார்க்குற விவரம் தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அடிப்படையில் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. இன்ஷால்லாஹ் எல்லாருக்கும் வாக்கு நிலைத்திருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.